Hi, hello guys. So, இன்னைக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி 10 CBSE மேக்ஸ் எக்ஸாம் அப்படின்னாலே ட்ரிக்னாமெட்ரி, ட்ரையாங்கிள், சர்க்கிள்ஸ் மூணு தான் ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் டாப்பிக்காக நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அது ஈஸி தான். நம்ம ட்ரிக்னாமெட்ரியோட ஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அனுப்பிச்சிருப்போம். ஆல்ரெடி வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரிக்னாமெட்ரி எப்படி போடலாம் அப்படின்ட்டு ஒரு மூணு ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஈஸியாக போட்டுருவீங்க நீங்க இல்லையா? ஆங்கிள்ஸ் வச்சிருக்கிற சம்ஸை ஈஸியாக போட்டுருவீங்க. ஓகே, அந்த ஆங்கிள் டேபிள் மட்டும் படிச்சா போதும் அவ்வளோ இல்லையா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் ப்ரூவ் சம்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ப்ரூவ் சம்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னா 3 ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா LHS RHS இருக்கா, LHSல ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஐடென்டிட்டிஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு ஐடென்டிட்டி தெரியல, sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் 1. ஸோ இந்த மாதிரி 1 + tan ஸ்கொயர் ஈக்குவல் சீக்கன் ஸ்கொயர். ஸோ இந்த 3 ஐடென்டிட்டிஸ் வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணிக்குவாங்க. ஈஸியா ஆன்சர் ப்ரூவ் ஆகும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ட்ரிக். ஸ்கொயர் வந்து ஐடென்டிட்டி அப்ளை பண்ணலாம். செகண்ட் ட்ரிக் பாத்தீங்கன்னா கன்வர்ஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் tan θ இருக்குன்னா அதை sin by cos மாத்துங்க. கொசிக்கனா இருந்துச்சுன்னா 1 sin மாத்துங்க. சீக்கனா 1 cos. எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் sin and cosக்கு மாற்ற முடியுமான்னு பாருங்க. ஓகேவா? அதுவும் இல்லைன்னா சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் அண்ட் கான்ஜுகேஷன். ஸோ இதுதான் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? இந்த 3 ட்ரிக் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா எல்லா சம்ஸும் ப்ரூவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்ஸ், கொஞ்சம் ஈஸியான சம்ஸ், டோட்டலாக ஒரு 10 சம்ஸ் செட் வந்துருக்கு உங்களுக்காக. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக அந்த 10 சம்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரிக்னாமெட்ரி எப்படி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஈஸியாக நீங்கள் மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? இதே மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் சர்க்கிள்ஸ்க்கும் வீடியோ போட்டிருக்கோம். ட்ரையாங்கிள்ஸ்க்கு ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக போய் பாருங்க. அண்ட் ஈச் கொஸ்டின்ஸ் கேரிஸ் 1 மார்க். அதே மாதிரி கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் நீங்களும் போட்டு ட்ரை பண்ணுங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் வரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாங்க ட்ரிக்னாமெட்ரி நீங்க பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ ட்ரிக்னாமெட்ரி பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் சீக்கன் தீட்டா பிளஸ் tan தீட்டா பிளஸ் 1 ஈக்குவல் டு 0, தென் சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா இஸ். இதான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னது நம்மளுக்கு சீக்கன் தீட்டா பிளஸ் tan தீட்டா, சீக்கன் தீட்டா பிளஸ் tan தீட்டா பிளஸ் 1 ஈக்குவல் டு 0, தென் சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா ஈக்குவல் டு. ஸோ இதான் கொஸ்டின் கேட்டிருக்கான். சரிங்களா? சீக்கன் தீட்டா பிளஸ் tan தீட்டா பிளஸ் 1 ஈக்குவல் டு 0, சீக்கன் மைனஸ் tan தீட்டா என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா ப்ரூவ் சம் இல்லை. இது LHS ஈக்குவல் டு RHS ப்ரூவ் சம் இல்லை. அது மாதிரி ப்ரூவ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த 3 ட்ரிக் நான் சொன்னேன் இல்லையா, அதை ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சீக்கன் பிளஸ் tan கொடுத்துருக்கான், சீக்கன் மைனஸ் tan கேட்கறான் இல்லையா? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? a பிளஸ் b a மைனஸ் b இருக்கா, இந்த a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வரும் கண்டிப்பா. ஸோ இந்த ஐடென்டிட்டி ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இது நிறைய பக்கம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இதுல இருந்து சீக்கன் தீட்டா பிளஸ் tan தீட்டா எழுதிக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீக்கன் தீட்டா பிளஸ் tan தீட்டா ஈக்குவல் டு -1. சரிங்களா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணலாமா? ஸோ ஸ்கொயர் பண்ண என்ன நம்மளுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கன் பிளஸ் tan ஈக்குவல் டு -1 வந்துச்சு. இப்போ ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? ஆக்சுவலி சீக்கன் பிளஸ் tan ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணா சீக்கன் ஸ்கொயர் பிளஸ் tan ஸ்கொயர் அண்ட் பிளஸ் 2 சீக்கன் தீட்டா tan தீட்டா வரும். ஓகேவா? அதை வச்சு என்ன பண்ண முடியும்? சீக்கன் மைனஸ் tan வருமா? இங்கே வராது கண்டிப்பா இல்லையா? ஸோ அப்போ வேற என்ன பண்ணலாம்னு யோசிங்க. சரியா? அப்போ என்ன பண்ணணும்? நம்மளுக்கு சீக்கன் மைனஸ் tan வரணும். ஓகேவா? இங்கே வந்து நமக்கு சீக்கன் மைனஸ் tan வரணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த சீக்கன் தீட்டா பிளஸ் tan தீட்டா இருக்கா, இதை வந்து இந்த டேர்ம் கூட நம்ம ஓகேவா, இந்த சீக்கன் தீட்டா பிளஸ் tan தீட்டா இந்த டேர்ம் கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை சீக்கன் மைனஸ் tan. ஏன்னா இந்த சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா கொண்டு வரக்கான வழி எதுவுமே இல்லை. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம ஸ்கொயர் பண்ண ட்ரை பண்ணோமா, ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு வராது. ஓகே, இன்கேஸ் இதை நீங்க கன்வெர்ட் பண்ணாலும் நம்ம சீக்கன் மைனஸ் tan கொண்டு வர முடியாது. அப்போ ஒரே ஆப்ஷன் என்னன்னா multiplying and dividing secant theta minus tan theta into left hand side. So அப்போ என்ன ஆகும்? இங்க secant theta minus tan theta divided by secant theta minus tan theta equal to -1. சரிங்களா? இப்போ இங்க என்ன ஆகும்? மல்டிப்ளை பண்ணலாமா? a plus b into a minus b. அப்போ a square minus b square மா secant square theta minus tan square theta divide by secant theta minus tan theta equal to -1. சரிங்களா? அப்போ சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் எப்பயுமே எங்கெல்லாம் ஸ்கொயர் இருக்கோ அங்கே ஐடென்டி அப்ளை பண்ண சொல்லிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஐடென்டி என்னது? 1 + சீக்கன் ஸ்கொயர் 1 + tan ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் இல்லையா? 1 + tan ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர். அப்போ சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 1 ஆயிரும் இல்லையா? ஸோ அப்போ இதோட வேல்யூ 1. இந்த சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா இன்சர்ட் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா. அப்போ இந்த மைனஸ் இன்சர்ட் கொண்டு வந்துட்டா சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா
ஈக்குவல் டு -1. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து -1. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம், சரிங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஓகே, ஸோ நம்ம என்ன அப்ளிகேஷன், ஐ மீன் நமக்கு என்ன ஐடென்டிஸ் இருக்கோ அதை மட்டும் அப்ளை பண்ணாலே போதும், செம ஈஸியாக கிடைச்சிடும். ஓகே, இந்த 3 ரூல் மறக்காம ஞாபகம். LHS ஈக்குவல் டு RHS ப்ரூவ் பண்ணிருக்கு. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. ஓகே, சீக்கன் பிளஸ் tan இருக்கு, சீக்கன் மைனஸ் tan இருக்கு. இந்த மாதிரி இருந்தாலே ஸ்கொயர் என்ட்ரிஸ் தான் அப்ளை பண்ணும். அதனால தான் ஃபர்ஸ்ட் a + b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தேன், சரிங்களா? ஆனால் அதுக்கு நம்மளுக்கு எதுவுமே வரல. கரெக்டா? அப்போ இப்போ என்ன பண்றோம்னா, இந்த எந்த பாசிபிலிட்டிஸ் இல்லாதனால தான் என்ன பண்றேன், சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா டிவைட் பை சீக்கன் தீட்டா மைனஸ் தீட்டா பண்றேன். ஸோ மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிச்சு, சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் போலாமா? The value of 1 + cot a minus cosecant a into 1 + tan a plus secant a. கொஞ்சம் ஈஸியான சம் தான், பார்க்கலாமா? ஸோ பாருங்க செகண்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 + cot a minus cosecant a into 1 plus tan a plus secant a. சரிங்களா? ஸோ இதான் கொஸ்டின், நம்மளுக்கான கொஸ்டின். ஓகே, இப்போ இது வந்து என்னன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி சொல்றாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இது ப்ரூவ் RHS தட் இஸ் இதை சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 3 ரூல் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அந்த என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரெக்கார்ட் செக் பண்ண ஸ்கொயர் இல்லை, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்து கன்வர்ஷன் போயிடும். சரியா? கன்வர்ஷன் பார்க்கலாமா? ஸோ காட் தீட்டா என்ன பண்ணலாம், 1 + cot தீட்டா எப்படி மாற்றலாம், sin and cosல cos a by sin a. சரிங்களா? நெக்ஸ்ட் cosecant a வந்து 1 by sin a into 1 plus tan a பார்த்தீங்கன்னா sin a by cos a plus இது வந்து secant a வந்து 1 by cos a. கிளியர்? சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா LCM எடுக்கலாமா? LCM எடுத்து என்ன ஆகும், இந்த sin a வந்து இங்கே வந்துடும் இல்லையா? இப்போ sin a plus cos a minus 1 divided by sin a. ஓகே, சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே cos a தான் உங்களுக்கான LCM. அப்போ இங்கே என்ன வரும், cos a plus sin a plus 1 by cos a. இப்போ எனக்கு sin a plus cos a ஒரு டேர்ம் -1, இங்கேயும் sin a plus cos a plus 1. நான் சொன்னேன் இல்லையா, எங்கெல்லாம் a plus b into a minus b அப்ளை பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பண்ணணும். சரியா? அப்போ நான் என்ன பண்றேன், sin a plus cos a ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த டேர்மை பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ இங்கே இது a இது b ஆயிருவா, அப்போ இது a minus b இது a plus b. அப்போ a minus b into a plus b a square minus b square. a square பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் a square என்னது, sin a plus cos a ஹோல் ஸ்கொயர் இல்லையா? sin a plus cos a the whole square minus 1 square 1 வந்துடும். கீழே வந்து sin a into cos a. இது எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும், a plus b the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணா sin square a plus cos square a வருமா? ஸோ அப்போ sin square a plus cos square a plus 2 sin a cos a minus 1 the whole divided by sin a cos a. இந்த sin square a plus cos square a என்ன 1. அப்போ இந்த +1 வேல்யூ இந்த -1 வேல்யூ கேன்சல் ஆயிருமா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு உங்களுக்கு, 2 sin a cos a by sin a cos a. அப்போ இந்த sin a cos a கேன்சல் ஆயிருமா? அப்போ ஆன்சர் வந்து 2. ஸோ இவ்வளோ சிம்பிள். ஓகே, இந்த 3 ட்ரிக் யூஸ் பண்ணா ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போலாம். இஃப் cosecant square theta into cos theta minus 1 into 1 plus cos theta equal to k. ஸோ உங்களுக்காக தான் இது ஒரு ஈஸியான சம் தான். ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா cosecant square theta into cos theta minus 1 into 1 plus cos theta equal to k. ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, ஸோ நம்மளுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா cosecant square theta into cos theta minus 1 into cos theta plus 1 equal to k. இதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 1 plus cos theta plus 1 எழுதியிருக்கேன். இது எந்த வித்தியாசமும் இல்லை. சரிங்களா? ஓகே, பார்க்கலாமா? இப்போ இது என்ன எதுக்கு அப்படி மாற்றணும்னா, இங்க பாருங்க a minus b இருக்கா, இது a plus b இருக்கு. அப்போ a minus b into a plus b என்ன சொன்னாங்க? ஸோ cosec square theta a square minus b square இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம் இதை, ஸோ cos square theta minus 1 square equal to k. நம்மளுக்கு 1 minus cos square sin square தெரியுமா? ஆனா இங்க cos square minus 1 இருக்கு. மைனஸ் மட்டும் வெளிய எடுத்துலாமா? அப்ப minus cosecant square theta 1 minus cos square theta equal to k. 1 minus cos square என்னது sin square. So அப்ப minus cosecant square theta into sin square theta equal to k. So இந்த cosecant square 1 by sin square எழுதிக்கலாமா? So into sin square theta equal to k. sin square cancel ஆகும். So k equal to -1. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். ஓகே, உங்களுக்கான ஒரு ஈஸியான சம் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Prove that sin power 4 theta minus cos power 4 theta plus 1 into cosecant square theta equal to. ஓகே, பாருங்க, sin power 4 cos power 4. சோ என்ன பண்ணலாம் இதுக்கு? சோ என்ன கேட்காங்க क्वेश्चनல பாத்தீங்கன்னா prove that கேட்காங்க. prove that அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு RHS நம்ம ப்ரூவ் பண்ணோம். சரிங்களா? சோ இப்போ இதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம செக் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ எப்பயுமே LHS ஈக்குவல் டு RHS நம்ம ஸ்கொயர் வந்து ஐடென்டி அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க,
பவர் 4ல இருக்கு இல்லையா? அப்போ இதில் என்ன பண்ணலாம்? ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மாற்றலாமா? அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 எழுதாமா? இன்டூ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் எல்ஹெச்எஸ். ஓகே, இப்போ எல்ஹெச்எஸ் தான் அடுத்து ப்ரூவ் பண்ண போறாங்க. இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா இது ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி எழுதாமா? அப்போ என்ன ஆகும்? சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, பிளஸ் 1 இன்டூ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆயிரும் 1 ஆயிரும் இல்லையா? ஸோ 1 இன்டூ எனிதிங் இஸ் 1. அதே டேர்ம் இல்லையா? ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி எழுதிட்டீங்க. பிளஸ் 1 இருக்கு. சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் 1 எழுதிட்டோம். 1 இன்டூ இந்த டேர்ம் இதே டேர்ம் தான் வரும் இல்லையா? அப்போ இங்க சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 இன்டூ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுல வந்து ஐடென்டி சப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோம். சரிங்களா? ஸோ செக் பண்ணலாமா ஃபர்ஸ்ட்? ஸோ இப்போ சைன் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் இருக்கு. சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க 1 எழுதிக்கலாம். அப்போ இந்த காஸ் ஸ்கொயரை நம்ம 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் மாத்தணுமா? ஏன்னா இங்க கொசிகன் தான் இருக்கு. அப்போ இது 1 பை சைன் ஸ்கொயர் மாத்தலாம். அப்போ கேன்சல் ஆகிற சான்ஸ் இருக்கா? ஸோ அப்போ என்ன பண்றோம்? சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இந்த காஸ் ஸ்கொயர் பதில் என்ன பண்ண போறேன்? ஐடென்டி அப்ளை பண்ண போறேன். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 இன்டூ கொசிக் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்? சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அகைன் பிளஸ் 1 மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் ஆயிருமா? இன்டூ கொசிக் ஸ்கொயர் தீட்டா. சைன் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர் நேரம் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ இந்த கொசிக் ஸ்கொயரை 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா எழுதிட்டோம். கேன்சல் ஆயிடுச்சு. ஆன்சர் 2. ஹென்ஸ் ப்ரூவ். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஓகே, ஸோ அப்போ எங்கெல்லாம் ஸ்கொயர் வருதோ கண்டிப்பாக மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி அப்ளை பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ 5th கொஸ்டின் பாருங்க. இதே மாதிரி இன்னொரு சம் தரேன், ட்ரை பண்ணுங்க. சரியா? ப்ரூவ் தட் 2 இன்டூ சைன் பவர் 6 தீட்டா பிளஸ் காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் 3 இன்டூ சைன் பவர் 4 தீட்டா பிளஸ் காஸ் பவர் 4 தீட்டா பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொஸ்டின் எழுதிடும். நம்ம 2 sin power 6 theta plus cos power 6 theta minus 3 into sin power 4 theta plus cos power 4 theta plus 1 equal to 0. இப்போ நம்மளுக்கு இந்த பவர் 4 டேர்ம் வேணும், பவர் 6 டேர்ம் வேணும். ஆனால் இங்கே பாருங்க சைன் அண்ட் காஸ்ட்ல இருக்கா? அப்போ சைன் அண்ட் காஸ்ட்ல நமக்கு தெரிஞ்ச ஐடென்டி என்ன? சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் போடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா? இதை 1 எடுத்துக்காங்க. சரியா? இப்போ இந்த ஐடென்டி 1 எடுத்துக்க. இப்போ எனக்கு என்ன வேணும்? பவர் 4 வேணும், பவர் 6 வேணும். பவர் 4 என்ன வரும்? இதை ஸ்கொயர் பண்ண வரும். இந்த ஹோல் டேர்மை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா பவர் 4 எடுத்துக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணலாம். ஓகேவா? ஸ்கொயரிங் ஈக்குவேஷன் 1 ஆன் போத் சைட்ஸ். ஓகே, அப்போ என்ன ஆகும்? சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். ஓகே, அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab வருமா? அப்போ ஏ ஸ்கொயர் என்ன வரும்? சைன் பவர் 4 தீட்டா பிளஸ் பி ஸ்கொயர் என்ன வரும்? காஸ் பவர் 4 தீட்டா plus 2ab 2 into sin square theta cos square theta equal to 1. கிளியரா? இப்போ நமக்கு இந்த sin power 4 cos power 4 தான் நமக்கு வேணும் क्वेश्चनல. அப்ப இத மட்டும் ஒரு செலக்ஷன் செட் கொண்டு போயிடலாமா? அப்ப sin power 4 theta plus cos power 4 theta equal to 1 minus 2 sin square theta cos square theta. சோ இத வெச்சுக்கோங்க இப்படி. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? கியூப்ல இருக்கு உங்களுக்கு இல்லையா? இதே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் cube பண்ணலாம். ஓகேவா? taking cube on both sides. ஓகேவா? taking cube so taking cube in the equation 1 on both sides. ஓகே, இப்போ நம்ம என்ன நமக்கு இதுவும் கியூப் எடுத்துக்கலாமா? அப்போ sin square theta plus cos square theta the whole cube equal to 1 cube. a plus b the whole cube என்ன ஃபார்முலா? a cube plus b cube எழுதலாமா? அப்போ a cube என்னது? sin cube theta plus 2 power 3 வந்து 6 ஆயிரும். sin power 6 theta plus cos power 6 theta a cube plus b cube plus 3ab என்னது? sin square theta into cos square theta இல்லையா? so sin square theta into cos square theta into a plus b. அப்போ a plus b வந்து என்னது? sin square theta plus cos square theta. சரிங்களா? சோ இதான் நம்மளுக்கான ஈக்குவேஷன். என்னது? sin power 6 theta a cube plus cos power 6 theta b cube. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 sin square theta cos square theta 3 into ab into a square plus b square. கிளியரா? ஈக்குவல் டு 1.
சரிங்களா? இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தேவை? sin power 6 plus cos power 6 தான் தேவை. எழுதாமா? அப்போ sin power 6 theta plus cos power 6 theta equal to என்ன வரும்? இந்த ஹோல் டேர்ம் ஆன்சர் கொண்டு போயிடலாமா? இந்த sin ஸ்கொயர் plus cos ஸ்கொயர் 1 ஆயிருமா? இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? 1 ஆயிரும் இல்லையா? 1 and anything அதே வேல்யூ வரும். அப்போ இதை மட்டும் ஆன்சர் கொண்டு போயிடலாமா? ஈக்குவல் டு 1 மைனஸ் இங்க ஆல்ரெடி 1 இருக்கு. இந்த டேர்ம் ஆன்சர் கொண்டு போயிடா 3 sin ஸ்கொயர் cos ஸ்கொயர் வரும். 3 sin ஸ்கொயர் theta cos ஸ்கொயர் theta வந்துரும். சரிங்களா? சோ இதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூஸ் தூக்கி क्वेश्चन சப்ஸ்டிட்யூட் பண்ணாம LHSல சோ LHS ஓகே 2 into sin power 6 plus cos power 6 என்ன வேல்யூ இருக்கு? 1 minus 3 sin square theta cos square theta next minus 3 into sin power 4 plus cos power 4 என்ன வேல்யூ இருக்கு? 1 minus 2 sin square theta cos square theta அப்புறம் பாத்தீங்கன்னா plus 1 இருக்கு இல்லையா? சோ plus 1 next பாருங்க இவ்வளவு மல்டிப்ளை பண்ணலாமா? 2 into 1 2 minus 6 sin square theta cos square theta minus 3 into 1 minus 3 minus into minus plus 6 sin square theta cos square theta plus 1 okay அப்ப என்ன 2 plus 1 3 ஆயிருமா? 3 minus 6 square plus 6 square cancel ஆயிருமா? இங்க minus 3 ஆயிடுச்சா? அப்ப 3 minus 3 ஆயிரும் 0 ஆயிரும். hence pro சரிங்களா? ரொம்ப சிம்பிள் சம் தான். அகைன் ஸ்கொயர் டேர்ம்ஸ் தான் வருது. ஸோ அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் a பிளஸ் b a மைனஸ் b செக் பண்ணும். அந்த மாதிரி இங்கே சான்சஸ் இல்லை. அப்போ என்ன பண்ண அடுத்தது இந்த பவர் 4 பவர் 6 கொண்டு வரணும். அப்போ அதுக்கு ஒரே ஐடென்டி நம்மளுக்கு சைன் அண்ட் காஸ் யூஸ் பண்ண ஐடென்டி வந்து சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் தான் ஓகேவா? அப்போ அதை ஃபர்ஸ்ட் எடுத்தா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணா சைன் பவர் 4 டேர்ம் கிடைச்சிரும். அதே ஈக்குவேஷனை கியூப் ஆன் போத் சைட்ஸ் பண்ணீங்கன்னா ஸோ அதே மாதிரி சைன் பவர் 6 theta பிளஸ் காஸ் பவர் 6 கிடைக்கும். ரெண்டுத்தோட வேல்யூ எடுத்து கொஸ்டின் சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். ரொம்ப சிம்பிள் சார் ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 by cosecant theta into 1 minus cot theta plus 1 by secant theta into 1 minus tan theta ஓகேவா? ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்களேன் LHS கொடுத்தா RHS நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஓகே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான் ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரூல் அப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கொயர் இல்லை அப்போ கன்வர்ஷன் ட்ரை பண்ணலாமா? cosecant 1 by sin cot cos by sin அதே மாதிரி secant 1 by cos tan sin by cos மாற்றலாமா? ஸோ மாற்றி கண்டுபிடிக்கலாம் ஓகேவா? இப்போ என்ன 1 by cosecant இருக்கா? 1 by cosecant வந்து பார்த்தீங்கன்னா 1 by sin வரும் இல்லைன்னா இந்த ஹோல் டேர்ம் இதை வந்து சைன் கூட மேலே எழுதிக்கும் சரியா? எப்படின்னா எழுதிக்கலாம் அப்போ சைன் தீட்டா பை 1 மைனஸ் காட்டை வந்து எப்படி எழுதிக்கலாம்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா பிளஸ் அகைன் 1 பை சீக்கண்ட் இது வந்து காஸ் தீட்டா ஆயிரும் இல்லையா? காஸ் தீட்டா பை 1 பிளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அகைன் இது 1 மைனஸ் டான் தீட்டா நினைக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் டான் 1 மைனஸ் காட் ரெண்டுமே மைனஸ் தான். ஸோ அப்போ மைனஸ் போட்டுக்கலாம் ஓகேவா? சரி இப்போ என்ன பண்ணலாம் LCM எழுதலாம். ஸோ அப்போ என்ன ஆகும் சைன் தீட்டா பை சைன் மைனஸ் காஸ் பை சைன் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா வருமா? அதை மேலே கொண்டு போயிட்டா சைன் இன்டூ சைன் சைன் ஸ்கொயர் ஆயிரும் பிளஸ் இங்கே அதே மாதிரி காஸ் தீட்டா பை காஸ் மைனஸ் சைன் யா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் வரும் அது ஸ்கொயர் பார்த்துக்கலாம். கிளியர்? இப்போ இங்க பாத்தீங்கன்னா சைன் மைனஸ் காஸ் இருக்கு இங்க காஸ் மைனஸ் சைன் இருக்கு. அப்போ இங்க மைனஸ் பண்ணி காமன் எடுத்துக்கலாமா? அப்போ என்ன ஆகும் sin square theta by sin theta minus cos theta இங்க மைனஸ் காமன் இந்த பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிருமா? அப்போ என்ன ஆயிரும் cos square theta by sin theta minus cos theta ஆயிரும் சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் பேஸ் சேமா இருந்தா நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ sin square theta minus cos square theta by sin theta minus cos theta ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைச்சிடும் உங்களுக்கு. இப்போ மேலே sin square plus cos square இருந்தாச்சு அட்லீஸ்ட் 1 போட முடியும் இல்லையா? இங்க sin ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் இப்போ என்ன இருக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அந்த டேர்ம்ல இருக்கா? அப்போ இது எப்படி எழுதலாம்? a plus b into a minus b எழுதிக்கலாமா? ஸோ அப்போ a plus b into a minus b எழுதலாம் sin theta plus cos theta into sin theta minus cos theta கரெக்டா இல்லையா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இங்க sin theta plus cos theta into sin theta minus cos theta the whole divided by sin theta minus cos theta இப்போ கேன்சல் ஆயிடுச்சுனா உங்களுக்கு என்ன ஆகும் sin theta plus cos theta இது தெரியுதான்னு பாரு கீழே லாஸ்ட் வரைக்கும் தெரியுதா? ஓகே அப்படியா? ஓகே ஸோ ஆன்சர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா sin theta plus cos theta ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு sin theta plus cos theta ஆகும். ஸோ ஆப்ஷன் சி அதான் உங்களுக்கான ஆன்சர். ஓகே ரொம்ப சிம்பிள் சார். நெக்ஸ்ட் கொள்ளலாம். ப்ரூவ் தட் sin a minus 2 sin cube a the whole divided by
2 cos cube a minus cos a equal to tan a. சரிங்களா? ஸோ இதான் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஸ்கொயர் டேர்ம் இருக்கான்னு பார்த்தா ஐடென்டி அப்ளை பண்ணும். ஸ்கொயர் டேர்ம் இங்கே இல்லை, அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேயும் சைன் இருக்கு, இங்கேயும் சைன் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ எல்ஹெச்எஸ்ல சைன் ஏ காமன் எடுக்கலாமா? நியூமரேட்டர்ல எடுத்தீங்கன்னா 1 minus 2 sin square a இல்லையா? கீழே cos a வை காமன் எடுங்க. cos a காமன் எடுத்தா 2 cos square a minus 1 வரும் இல்லையா? ஸோ sin a by cos a வந்து tan a மாறி. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு tan a கிடைச்சிருச்சு. ஆனால் இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்? சிம்பிளிஃபை பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த sin square a பதில் 1 minus cos square a போடலாமா? அப்போ என்ன ஆகும்? 1 minus 2 into 1 minus cos square a. ஓகே, டிவைட் பை இங்கே 2 cos square a minus 1. இப்போ என்ன ஆகும்? tan a into இது உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 1 minus 2 into 1 2 minus into minus plus அப்போ 2 cos square a ஒன்று. இப்போ அகைன் கீழே 2 cos square a minus 1 equal to tan a 1 minus 2 என்ன வரும் நம்மளுக்கு? minus 1 ஆயிரும் இல்லையா? அப்போ 2 cos square a minus 1 எழுதிக்கலாமா? 2 cos square a minus 1 the whole divide by 2 cos square a minus 1. ஸோ அப்போ இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு tan a ஈஸியாக ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த 3 ட்ரிக் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா செம்ம ஈஸியாக எல்லா ட்ரிக்னாமெட்ரி சம்ஸும் ப்ரூவ் பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 8-1 பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் tan theta by 1 minus cot theta plus cot theta by 1 minus tan theta equal to 1 plus secant theta into cosecant theta. ஸோ இதான் நம்மளுக்கான கொஸ்டின். சரிங்களா? ஸோ இப்போ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அகைன் எல்ஹெச்எஸ் டு ஆர்ஹெச்எஸ் இருக்கு, ஸ்கொயர் டேர்ம்ஸ் இல்லை, அப்புறம் கன்வர்ஷன் தான் போக போகிறது. ஓகேவா? ஸோ கன்வர்ஷன் போகலாமா? ஸோ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் tan எல்லாத்தையும் சைன் அண்ட் காஸாக மாற்றலாமா? அப்போ எல்ஹெச்எஸ் sin theta by cos theta the whole divided by 1 minus cos theta by sin theta plus again cos theta by sin theta divided by 1 minus sin theta by cos theta. சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்க, இந்த sin theta by cos theta அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ இது எல்சிஎம் எடுக்கலாமா? இப்போ sin minus cos theta by sin theta. அகைன் இங்க cos theta by sin theta அப்படியே வச்சுக்கலாம். whole divide by cos theta minus sin theta by cos theta. ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே மேலே கொண்டு போகலாமா? கொண்டு போனால் என்ன ஆகும் நம்மளுக்கு? sin theta by cos theta into இந்த மேலே டேர்ம் அப்படியே போச்சுன்னா இங்கே sin theta by sin theta minus cos theta வந்துடுங்க. சரிங்களா? அதே மாதிரி இங்கே cos theta by sin theta into again cos theta by cos theta minus sin theta. Okay, இப்போ next பாருங்க, sin into sin, sin square theta the whole divide by cos theta into sin minus cos theta into sin theta minus cos theta. Again இங்க plus cos square theta the whole divide by sin theta into cos theta minus sin theta into cos theta minus sin theta. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ மேலே sin square plus cos square 1 வரும். எப்போ? கீழே எல்சிஎம் எடுத்தால் தான் வரும், கரெக்டாக இல்லையா? அப்போ இது எப்படி எல்சிஎம் எடுக்கலாம்? இப்போ cos இருக்கு, sin minus cos இருக்கு. இங்கே இந்த மைனஸை மட்டும் காமன் இங்கே sin minus cos ஆகுமா? ஃபர்ஸ்ட் அதை பண்ணலாம். சரிங்களா? இப்போ sin square theta by cos theta into sin theta minus cos theta. இந்த மைனஸ் இன் காமன் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிருக்கு இல்லையா? அப்போ cos square theta டிவைட் பை sin theta into again sin theta minus cos theta. இங்க இருந்து இந்த டேர்ம்ல இருந்து மைனஸ் போட்டு வெளியே காமன் எடுத்துக்கேன். ஸோ sin minus cos. அப்போ இங்கே என்ன sin minus cos, இங்கேயும் sin minus cos. அப்போ நம்மளுக்கான எல்சிஎம் என்ன இருக்கும்னா the whole divide by sin theta minus cos theta into sin theta into cos theta. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கான எல்சிஎம் இருக்கும். இப்போ sin minus cos இங்க இருக்கு, cos இருக்கு. அப்போ sin மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதுமா? அப்போ இங்க மேலே என்ன ஆயிரும்? sin cube theta மைனஸ் இங்க sin and sin minus cos. அப்போ மேலே cos பண்ணா cos cube theta இல்லையா? ஸோ அப்போ இங்க என்ன இருக்கு? a cube minus b cube இருக்கு. a cube minus b cube ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? a cube minus b cube ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a minus b into a square plus b square plus ab. சரிங்களா?
அப்போ a cube minus b cube equal a minus b என்ன வரும் sin theta minus cos theta into a square plus b square அப்போ sin square theta plus cos square theta plus a into b அப்போ a into b என்னது sin theta into cos theta the whole divided by again sin theta minus cos theta into sin theta cos theta sin minus cos ஆயிருமா sin square plus cos square 1 ஆயிரும் இல்லையா so அப்போ 1 plus sin theta cos theta the whole divided by sin theta cos theta இப்போ ஸ்ப்ளிட் பண்ணாம என்ன நம்மளுக்கு இங்க so 1 by sin theta cos theta வரும் 1 by sin theta cos theta plus sin theta by cos theta சார் cancel ஆகும் sin theta cos theta sin theta cos theta cancel ஆகும் சரிங்களா 1 by sin என்ன வரும் நம்மளுக்கு இங்க 1 by sin cosecant இல்லையா so cosecant theta 1 by cos வந்து secant theta plus 1 so hence proof okay 1 plus secant theta cosecant theta so ரொம்ப ரொம்ப சிம்பிள் மூணு ரூல்ல செகண்ட் ரூல் போட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் LCM எடுக்கறதால ஆன்சர் ப்ரூவ் ஆயிடுச்சு அவ்வளவுதான் சரிங்களா so next question போலாம் so 9th question so இது போறதுக்கு முன்னாடி மெயினா NCERT ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் புக் சம்ஸ் கண்டிப்பா மறக்காம எல்லாமே போட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு அதெல்லாம் ஈஸியா இருக்கும் நீங்க ஆல்ரெடி போட்டிருப்பீங்க சொல்யூஷன்ஸா இருக்குங்கிறதுனால தான் டெக்ஸ்ட் புக் சம்ஸை விட்டுட்டு நான் வேற சம்ஸ் எல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா சம்ஸ்ல ஓகேங்களா 9th கொஸ்டின் போலாம் 9th கொஸ்டின் பாத்தீங்கன்னா sin theta plus cos theta equal x sin theta plus cos theta equal x prove that sin power 4 theta plus cos power 4 theta equal to 2 minus x square minus 1 the whole square by 2 இதுதான் நம்மளுக்கான கொஸ்டின் சரிங்களா ப்ரூவ் பண்ண சொல்றாங்க சரிங்களா சோ எப்படி ப்ரூவ் பண்ணலாம் பார்க்கலாமா செக் பண்ணலாமா சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு sin plus cos equal to x கொடுத்திருக்கான் இல்லையா சோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்து இத given இல்லையா இத எடுத்து ஸ்கொயர் பண்ணலாம் ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும் நமக்கு sin theta plus cos theta the whole square equal to x square கரெக்ட்டா இல்லையா அப்ப ஸ்கொயர் பண்ணுவோமா என்ன ஆகும் sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta equal to x square clear a square plus b square plus 2ab equal to இந்த ஓகே x square அப்படியே இருக்கு இப்போ நமக்கு வந்து இந்த sin power 4 plus cos power 4 theta வரும் சோ அப்ப என்ன பண்ணலாம் இப்போ நீங்க இந்த டேர்ம்ல வந்து sin square plus cos square 1 ன்னு எடுத்தீங்கன்னு வைங்களேன் அப்ப என்ன 1 equal to 2 sin theta cos theta equal to x square இருக்கும் அப்ப இந்த 2 sin theta cos theta மட்டும் வச்சா இது அந்த பக்கம் போய்க்கும்போது என்ன ஆகும் x square minus 1 ஆயிரும் இல்லீங்களா அப்ப sin square plus cos square equal to 1 தெரியும் and 2 sin theta cos theta வேல்யூ வந்து x square minus 1 தெரியும் இல்லையா சோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த 1 நம்ம சால்வ் பண்ண போறோம் சரிங்களா சோ எப்படி பண்ணலாம் பாப்போமா ஃபர்ஸ்ட் 2 sin theta cos theta equal to x square minus 1 சோ இது ஒன்னு ஞாபகம் ஓகேவா இப்போ நமக்கு 2 sin theta cos theta equal to x square minus 1 ஆயிடுச்சா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் sin theta cos theta equal to x square minus 1 by 2 ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா நமக்கு क्वेश्चन sin power 4 plus cos power 4 இருக்கு இல்லையா அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா sin power 4 theta plus cos power 4 theta எப்படி எழுதிக்கலாம்னா sin square theta the whole square plus cos square theta the whole square எழுதிக்கலாமா அப்ப a square plus b square இருக்கு இல்லையா a square plus b square க்கு ஃபார்முலா என்ன வரும் so a square plus b square equal to நம்ம a plus b the whole square ஃபார்முலா எழுதலாமா a plus b the whole square equal to என்னது a square plus b square plus 2ab இந்த plus 2ab இன்சிடென்ட் ஆயிரும் minus 2ab ஓகேவா இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம் சரிங்களா சோ பார்க்கலாமா ரொம்ப ஈஸி தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்ல ஈஸி தான் இப்போ a ஸ்கொயர் இது b ஸ்கொயர் இருக்கு இல்லையா அப்போ நமக்கு sin power 4 theta plus cos power 4 theta equal to a plus b a என்னது sin ஸ்கொயர் b என்னது cos ஸ்கொயர் அப்போ sin square theta plus cos square theta the whole square a plus b the whole square minus 2ab 2 into sin square cos square okay minus 2 into sin square theta cos square theta சரிங்களா sin square plus cos square 1 ஆயிடும் அப்புறம் நமக்கு என்ன தெரியும் sin power 4 theta plus cos power 4 theta equal to 1 minus 2 into sin square cos square நமக்கு என்ன தெரியும் sin theta cos theta அப்ப இது அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாமா sin square cos square வரைக்கு சோ அப்போ இங்க sin theta cos நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா இங்க sin square cos square இருக்கு அப்ப இது ஸ்கொயர் பண்ணிட்டாங்க எழுதிடலாமா அப்ப x square minus 1 by 2 the whole square சால்வ் பண்ணலாமா 1 minus 2 x square minus 1 the whole square by 4 என்ன உங்களுக்கு அவ்வளோ ப்ரூவ் உங்களுக்கு வந்து என்னாச்சு ஸோ அப்போ இதுலேயே உங்களுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு நம்ம சிம்பிளிஃபைலாம் பண்ண வேணாம் டூ ப்ரூவ் பாருங்க 2 minus x square minus 1 the whole square by 2 தான் இருக்கு ஸோ அப்போ இந்த x square minus 1 அப்படியே வச்சுக்கோங்க வெண்ணாயிரம் 1 minus 2 into x square minus 1 the whole square by 4 ஆயிருமா 4 2 கேன்சல் பண்ணிக்கலாமா அப்போ இந்த 2 இன்சைட் கொண்டு போயிட்டு என்ன ஆகும் LCM 2 minus x square minus 1 the whole square the whole divided by 2 hence proof சரிங்களா சோ இதுவும் ஈஸியான சம் தான்
நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ரொம்ப சிம்பிள். இவ்வளோ நேரம் அது இதுன்னு ப்ரூவ் சம் போட்டோம் இல்லையா? ஸோ கடைசி கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக முடிக்கலாம். ஓகே, ஸோ 10th கொஸ்டின் பாருங்க. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பீட்டா. சரியா? தென் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் sin square beta equal to. So இதான் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 1 2 இந்த செகண்டை வந்து 1ல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 2 in 1. ஓகே, ஸோ ஆல்ஃபா பல் 2 பீட்டா போட்டுக்கலாமா? 2 பீட்டா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 90. வேணாகும் 3 ஈக்குவல் டு 90. ஸோ பீட்டா ஈக்குவல் டு 90 by 3 என்னாகும் 30 டிகிரி. இந்த பீட்டாவை தூக்கி அகைன் இந்த ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் இன் 2. So alpha equal to 2 into 30. So alpha equal to 60 degree வந்து. அப்ப alpha beta வேல்யூ கிடைச்சிச்சா? So அப்ப சிம்பிளா cos square alpha, alpha என்னது 60 plus sin square beta, beta என்னது 30 equal to cos square 60 is 1 by 2 the whole square plus இதுவும் 1 by 2 the whole square. So answer 1 by 4 plus 1 by 4 equal to 2 by 4 equal to 1 by 2. So ஆன்சர். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ அப்போ ட்ரிக்னாமெட்ரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆங்கிள்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணுற சம்ஸ் லைக் இந்த மாதிரி 90 டிகிரி, 45 டிகிரி, 30 டிகிரி, 60 டிகிரி அந்த டேபிள் நல்லா படிச்சுக்கோங்க. இதை ஃபுல்லாக பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. லைக் sin theta equal opposite by hypotenuse, cos theta equal adjacent by hypotenuse, tan theta equal opposite by adjacent. அதை யூஸ் பண்ணி பைத்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் இல்லையா? அதாவது ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம். அதாவது அதெல்லாம் நமக்கு சொல்லி தரல. அதான் 2 மார்க்ஸ்ல வரக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, அதான் ஃபுல்லா போட்டு பார்த்துக்கோங்க. NCERT ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் செகண்ட் எக்ஸைஸ் ஃபுல்லா தரவா போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரூவ் சம்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த ப்ரூவ் சம்ஸ் தான் 3 ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்தேன். அந்த 3 ட்ரிக் யூஸ் பண்ணி ஃபுல்லா கண்டிப்பா பாருங்க. செம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ட்ரிக்னாமெட்ரி இருக்கிற ஈஸியஸ்ட் சாப்டர். சரிங்களா? ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நல்லா படிங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுங்க. அப்போதான் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். 10th ஈஸியாக மார்க் எடுத்தால் தான் 11th and 12th நல்ல குரூப் எடுக்க முடியும். சரிங்களா? ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் சாப்டர் தான். ஸோ ஃபுல்லாக தரவா பாருங்க. நிறைய சிம்ஸ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் உங்களோட மார்க்ஸை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ போய் சேரும். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.